இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா மேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யெகோவா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினத்திற்காக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 11 வரை உள்ள வார்த்தைகளை யாராவது வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. யாசோவின் தாயும் அங்கே இருந்தாள். யாசோவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது யாசோவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு யாசுவா, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. யாசுவா வேலைக்காரனை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மரியாளும் யாசுவாவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்ட அழைப்பின் முறைமையின்படி கல்யாண வீட்டுக்கு கடந்து போனார்கள். விருந்து உபசரணைகள் நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று கல்யாண வீட்டிலே ரசம் தீர்ந்து விட்டது. ரசம் தீர்ந்தபோது மரியாள் அழைக்கப்பட்டவள். மரியாளுக்கு ஒரு குற்ற உணர்வு. நான் வந்திருக்கிற இந்த கல்யாண வீட்டிலே ரசம் தீர்ந்து விட்டதே, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்த்தாள். ஆனால் ரசத்துக்காக அந்த சகோதரி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது தீர்க்கமான திடமான ஒரு முடிவெடுத்தார்கள். நான் யாரிடத்தில் இந்த காரியத்தை சொன்னால் இந்த காரியம் இந்த கல்யாண வீட்டுக்கு நிறைவாக மாறும். ஏனென்றால் கல்யாண வீட்டிலே துக்க காரியமான காரியங்கள் நடக்கக்கூடாது. ரசம் இல்லை, வருகிற பிள்ளைகளுக்கு பரிமாறுவதற்கு ரசம் இல்லை. ஆனபடியினால் மரியாளுக்கு துக்கம் வந்தது. மரியாள் சரியாக உணர்ந்து அங்கே இருக்கிற சமையல்காரனிடத்தில் போய் சொல்லவில்லை. அந்த அம்மா சரியான முடிவெடுத்தாங்க. இதை யார்கிட்ட சொன்னா இந்த காரியம் நடக்கும் என்று எண்ணி யெகோவா மேசியாவிடத்தில் மகன் என்று எண்ணவில்லை. அந்த அம்மாவுக்கு தெரியும், இவர்தான் தேவன், நான் இவரிடத்தில் சொன்னால் இந்த காரியம் நடக்கும் என்கின்ற விசுவாசத்தினுடைய ஊடாய் அவரிடத்தில் போய் சொன்னார்கள். அவர் உண்மையிலே என்ன சொன்னார் தெரியுமா? அங்கதான் ஒரு சிக்கல். ஸ்திரீயே, ரோமன் கத்தோலிக்க பைபிளில் பெண்ணே என்று இருக்கும். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் அங்க மரியாளுடைய குமாரனாக இல்லை, தான் தேவன் என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் நின்று கொண்டிருக்கிறார். மரியாளும் அந்த எண்ணத்தினூடாகத்தான் அவரை அணுகினப்பார். அப்ப சொல்றாங்க, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அந்த காரியத்தை முடித்து வைக்கிறார். என்னால் முடியாது என்று சொல்லி முடித்து வைக்கிறார். ஆனால் மரியாளுடைய விசுவாசம் விடவில்லை. இங்கதான் நீங்க யோசிக்கணும். விசுவாசம் என்றால் இப்படித்தான், எதிர்ப்பின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்கின்ற வரைமுறை ஒன்று இருக்கிறது. இங்கே மரியாள் யாசுவாவிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை. வேலைக்காரர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டாள். வேலைக்காரர்கள் கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். நீங்க வேத புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 4-5 ஆகிய வசனங்களை வாசிங்க. அதற்கு யாசுவா,
ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். விசுவாசத்தினுடைய ஊடாய் அபேட்சை வச்சவர்கிட்ட எதுவுமே பேசல. இந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்துருச்சு, இவர் தேவன் இந்த வீட்டை கண்டிப்பா அவமானப்படுத்த விடமாட்டார். ஆனபடியால் வேலைக்காரத்தில் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படியுங்கள். நமக்கு இந்த விசுவாசம் வருமா? நம்ம விசுவாசம் என்ன? அதான் அவர் சொல்லிட்டார்ல முடியாதுன்ட்டு நம்ம போயிடுவோம். இனி வேற யாரையாவது பார்ப்போமே. இதுதான் இன்றைய சூழ்நிலை. நமக்கு யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவு நம்மிடத்தில் இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்க்கை வரலாறு நம்மிடத்தில் இல்லை. இங்கே தான் நம்ம தோத்து போயிட்டு இருக்கிறோம். மரியாள் அந்த இடத்துல 100% விசுவாசத்தினுடைய ஊடாய் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப மரியாள் போயிட்டாங்க. அம்மா மகன் உறவில்லை, தேவன் விசுவாசி என்கின்ற உறவின் ஊடாக மரியாள் கடந்து போயிட்டாங்க. இப்ப யாசுவா அங்கு நின்ற வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறார், கற்சாடி நிறைய தண்ணீரை நிரப்புங்கள். இப்ப இவங்க கீழ்ப்படியலைன்னா கூட அற்புதம் நடக்காது. மரியாளுடைய விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அற்புதம் நடந்திருக்காது. வேலைக்காரனுடைய கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் அற்புதம் நடந்திருக்காது. இப்போ 6 ஜாடிகளையும் கழுவி சுத்தப்படுத்தி அதில் தண்ணீரை நிரப்புகிறார்கள். நிரப்பின தண்ணீரை என் யாசுவா ரசமாக மாற்றுகிறார். மூல காரணம் என்ன? விசுவாசமும் கீழ்ப்படிதலும். இந்த ரெண்டு இல்லைன்னா நடந்திருக்காது. நான் இதைத்தான் உணர்றேன். மரியாளுடைய விசுவாசமும் வேலைக்காரர்களுடைய கீழ்ப்படிதலும் இல்லை என்று சொன்னால் அந்த கல்யாண வீட்டிலே ரசம் கடந்து வந்திருக்காது. அப்படியானால் யாசுவா இந்த பூமியிலே கடந்து வந்து முதல் அற்புதம் நடந்திருக்காது. அற்புதம் நடக்க விசுவாசம், கீழ்ப்படிதல், இந்த ரெண்டும் தேவை. இதை குறித்து கொஞ்சம் சிந்திக்கிற போது நம்முடைய சபையிலே 3 கூட்டம் இருக்கிறது. எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், நான் கழிந்த காலங்களிலே சொன்னதுதான், விசுவாசி, பாவன விசுவாசி, அவிசுவாசி என்று சொல்லி 3 கூட்டம் இருக்கிறது. இது சபை. ஆனால் தேவ சமூகத்தில் இந்த கேட்டகரி இல்லை. விசுவாசி, அவிசுவாசி, பாவன விசுவாசி இல்லை. இங்க அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், சேர்த்துக் கொள்ளக்கூடியவன் ஆக 3 கூட்டம் இருக்கிறது. இங்க இருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டம் அல்ல. நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அல்ல. ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் அழைக்கப்பட்ட கூட்டம். அழைக்கப்பட்ட கூட்டத்திற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால் அற்புதம் செய்வார். அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திற்கு என்ன செய்வார்? வேத வசனத்தின் வெளிப்பாட்டை கொடுப்பார். அப்படியானால் சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டத்திற்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். 3 காரியங்களுடைய ஊடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை வழி நடத்துவார். முக்கியமாய் உங்கள் அத்தனை பேரையும் கல்யாண வீட்டிற்கு அழைத்திருக்கிறார்கள். இந்த விசுவாசிகள் அத்தனை பேரும் கல்யாண வீட்டுக்கு போனால் 3 கேட்டகரியாக பிரிப்பார்கள். பார்வையாளர்களாக அல்லது புசிக்கிறவர்களாக ஒரு கூட்டம். எங்க இருப்பாங்க? மண்டபம் ஃபுல்லா இருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர்களை எங்க வைப்பாங்க? முன்வரிசையில் கொண்டு வைப்பாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. பொண்ணுடைய அப்பா, மாப்பிள்ளையுடைய அப்பா வந்து உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொண்டு வைப்பாங்க. இது அழைக்கப்பட்டவர்கள் சபை முழுவதும் நிரம்பி இருப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முன்வரிசையில் இருப்பார்கள். ஆனால் சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் மேல இருப்பாங்க. அத்தனை பேரும் அவங்கள பார்க்கறதுக்காக உட்கார்ந்துருப்பாங்க. கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ யார்? நீயும் நானும் யார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நீ அழைக்கப்பட்டவரா, தெரிந்து கொள்ளப்பட்டவரா, சேர்த்துக் கொள்ளக்கூடியவனா? இந்த உலகத்தில், கிறிஸ்தவ உலகத்தில் இதுவரைக்கும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஜனத்தை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவ்வளவுதான். எனக்கு தெரிந்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட 3 கூட்டங்களாக பிரித்தார் என் தேவன்.
பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்களாய் கடந்து வந்தவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டார். இந்த 12 பேரில் 2 பேரை சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டமாக தேவன் வேறுதிரித்து கானானுக்குள் பிரவேசிக்க வைத்தார். ஆனால் சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டம் எப்படி? 7 பலத்த ஜாதிகளை அவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை ஜெயிக்கிறவனாக மாறணும். சும்மா போய் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் 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 இல்ல, அப்புறம் பைபிளை வாசிக்கிறது, அப்புறம் நாங்க ஜெபிச்சோம். யுத்தம். யாசுவா மேசியாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் யுத்தத்தில் வல்லவர்களாயிருக்க வேண்டும். யாரோடு யுத்தம் பண்ணணும்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியோடு யுத்தம் செய்யணும். யுத்தம் இல்லை என்று சொன்னால் விசுவாசம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. யுத்தம் இல்லை என்று சொன்னால் நீ சேர்க்கப்பட மாட்டாய். அப்ப எல்லாரும் அழைக்கப்பட்டவனுக்கு அற்புதம் செய்வார்ல, அப்ப எங்களுக்கு அற்புதம் செய்வார்ல. கான்செப்ட் இங்க தான் இருக்கு. நாங்க சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டமா வேண்டாம், தெரிந்து கொள்ள கூட்டமும் வேண்டாம், அழைக்கப்பட்ட கூட்டமா இருந்தா போதும். ஏன்னா எங்களுக்கு அற்புதம் நடக்கணும், நாங்கள் அற்புதத்திற்காக வந்தவர்கள். இங்கதான் சிக்கல். யாசுவா எல்லாரும் சொல்லுவாங்க 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார் என்று சொல்லி. இப்ப 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் புசித்தவர்கள் அடுத்த நாள் அந்த அப்பமும் மீனும் கிடைக்கும் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் மீதி இருக்கிறது கூடைகளில். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மீதி இருக்கிறது கூடைகளில். ஒரு அப்பத்தை கூட வந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை. காரணம், அப்பத்துண்டுக்காக அற்புதத்திற்காக வருகிறவனுக்கு அற்புதம் கிடைக்காது. பைபிள் அப்படி இல்லை. எனக்கு நல்லா புரிஞ்சுடுங்க. ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் அற்புதம் செய்வார், பல தடவை அற்புதம் செய்து அவனை பிடித்து வைக்க வேண்டிய வேலை என் தேவனுக்கு தேவையில்லை. உனக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு புறஜாதிக்கு தேவன் செய்தால் அவன் சத்தியத்திற்குள் கடந்து வருவான், அவன் சத்தியத்தின்படி வாழுவான். ஆனால் நீ மறுதலித்து போனவன், மறுபடி நீ நிற்க மாட்ட, இருக்கிறவங்களை கொண்டு போயிடுவ. அதனால் அவனுக்கு அற்புதம் செய்ய மாட்டார். ஐயோ, அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆமா, செய்ய மாட்டார். அப்ப உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒன்று தேவை. விசுவாசம், நம்பிக்கை இல்ல, விசுவாசம். விசுவாசத்தினுடைய ஊடாய் கீழ்ப்படிதல் கடந்து வரணும். நம்ம கீழ்ப்படிவோமா? கீழ்ப்படியலன்னா உன் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அற்புதம் இல்லை. பிசாசு பிடித்தவன் பிசாசு பிடித்தவராக இருக்க வேண்டும். பாவத்திற்கு அடிமைப்பட்டவன் பாவத்திற்கு அடிமைப்பட்டவராக இருக்க வேண்டும். கடன் பட்டவன் கடன் பட்டவராக இருக்க வேண்டும். அதில் மாற்றம் இல்லை. நீ மரிக்கிற வரைக்கும் உனக்கு அதில் மாற்றம் வராது. எழுதி வச்சுக்கிடுங்க, இதுதான் உண்மை. ஏன்னா தேவன் உனக்கு இறங்குறதுக்கு ஒரு சான்ஸும் இல்லையே. முதல்ல இறங்கி தானே உனக்கு அற்புதத்தை செய்தார். நீ அடையாளத்தை பார்த்தாய் அல்லவா? இது தேவன் என்கின்ற எண்ணம் உனக்கு வந்ததா இல்லையா? இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் நம்பியிருந்த தேவர்கள், நான் நம்பியிருந்த கடவுள்கள், நான் நம்பியிருந்த தெய்வங்கள் எனக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் இந்த தேவன் தான் தேவன் என்று சொல்லி எனக்கு அடையாளத்தை தந்தார். தந்தவரை நான் மறுதலித்தால், தந்தவருடைய மனவிருப்பம் நான் செய்யவில்லை என்று சொன்னால், தந்தவருக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், தந்தவரை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் மறுபடி அற்புதம் நடக்காது. ஆனால் உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்கை இருப்பிடத்திற்கும் குறைவை என் தேவன் தரமாட்டார். ஏன்னா நீ நம்பி வந்திருக்கிறல்ல, அற்புதத்தை செய்ய மாட்டேன், ஆனால் உன் வயிற்றுக்கு போஜனமும் இருப்பதற்கு இடமும் உனக்கு உடுத்துவதற்கு துணியும் இல்லாதபடி உன்னை நான் கைவிட மாட்டேன். ஏனென்றால் அப்படி விட்டால் என் நாமம் தூசிக்கப்படும் என்று சொல்லி என் தேவன் நினைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதத்திற்காக வருகிறவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல் உங்ககிட்ட இருக்கா? முதல்ல அதை நீங்க புரியணும். நீங்க எல்லாமே விசுவாசம் என்னன்னு தெரியாம நம்பிக்கையை விசுவாசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியல.
அதனால் நான் கீழ்ப்படிதல் உள்ள போயிடுறேன். கீழ்ப்படிதல். அவர் சொன்ன விஷயத்தில் உன்னை ரட்சிக்க சொன்னார், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சத்துருடைய கிரியையிலிருந்து வெளியில வா என்று சொல்லுகிறார், மனம் திரும்பு என்று சொல்லுகிறார், பாவத்தை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். நாம் செய்கிறோமா? நாம் நம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு வேறொரு சத்தத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறார். வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. யோசுவாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்தில் பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். யாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷனான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். யா எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று யா அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். புரியல? புரிஞ்சிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் வருகிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். ஏனென்றால் தேவனை ஆராதிக்க வேண்டும். நான் ஆராதிக்க வேண்டுமானால், நான் அவருடைய பிள்ளையாக வேண்டுமானால் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இன்னைக்கு இங்க நினைக்கிறாங்க, நாங்க என்ன விருத்த சேதனம்? அது இஸ்லாமியர்கள் அல்லவா விருத்த சேதனம்? இங்க விருத்த சேதனம் என்னவென்று சொன்னால் ஞான ஸ்நானம். பழையவைகள் ஒளிந்து, நுனித்தோல் கட் பண்ணுவது என்ன என்றால் பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். இந்த கான்செப்ட்ல உங்களை என்ன செய்யறாருன்னா, ஞானஸ்நானத்தினுடைய ஊடாய் மரணத்திற்குள்ளாக கடந்து போய் ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். பிரைஸ் யாசுவா. இப்ப இந்த விருத்த சேதனம் புறப்பட்டு வருகிற வழியில் எங்கும் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் அறிந்த விஷயம் கத்தி இல்லை என்று. வருகிற போது கத்தி எடுத்து வைத்தார்கள். ஆனால் அந்த கத்தி எங்கு போனது என்று சொல்லி நானும் வேதத்தில் வாசித்து பார்க்கிறேன், கத்தியை காணவில்லை. ஆமென், அல்லேலூயா. வேதத்தை நல்ல நோண்டி வாசிங்க, அங்க இருக்கும் கத்தி எடுத்து வைத்தார்கள். ஆனா கத்தியை காணல. நான் இப்படி ஒன்று நினைக்கிறேன், தேவ சித்தம் என்னவென்று தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவர்களை கொலை செய்யும்படியாய், அவர்கள் வனாந்தரத்தில் சாகும்படியாய். புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் கொலை செய்ய விரும்புகிறார். தப்ப முடியாது. ஒரு நாள் செய்த அற்புதத்தினால நீ தப்பிடலான்னு நினைச்சனா நடக்காது. செங்கடலை கடந்து பாலைவனத்தினுடைய ஊடாய் அவர்களை கொண்டு வந்த போதுதான் கொலை செய்தார். ஏன்? கீழ்ப்படியல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கடவுள் தானே, அவர் என்ன பார்க்கவா செய்றாரு? நான் ஏன் எனக்கு தோன்றபடி நான் வாழ்ந்துக்கிடுவேன். ஜெபிக்க சொன்னா ஜெபம் பண்ணு, உபவாசிக்க சொன்னா உபவாசி, வேதத்தை தியானிக்க சொன்னா தியானி, தேவனுக்கு கொடுக்க சொன்னா கொடு, தேவனிடத்திலிருந்து வாங்க சொன்னா வாங்கு. இல்ல உன்னை அழிச்சு நாசம் பண்ணிடுவார் என் தேவன். ஏன்னா உனக்கு உதவி செய்ய என் தேவனுக்கு எந்த சட்டமும் இல்லை. அவர் தேவன். பிரைஸ் யாசுவா. தேவ சமூகத்தில் போய் நீ இதை கொடுத்துட்டு அதை வாங்கலான்னு பார்த்தா நடக்காத கதை. நமக்கு இன்னைக்கு தெரியல. நீ கொடுக்கிறது ஒன்றும் அவருக்கு போய் எட்டாது, தெரியுமா? ஆனால் உண்மையாய் கொடுத்தால், தேவ சமூகத்தில் நீ அவருடைய பிள்ளையாய் கொடுத்தால் அதற்குரிய பலனை அனுபவிக்காமல் அவர் விட மாட்டார். உண்மை சொல்றேங்க. ஒரு கலசத்தில் ஒரு கலசத்தில் தண்ணி கொடுத்தால் அதற்குரிய பலனை கொடுப்பேன்றாரு. அப்ப நீ கையின் பிரயாசத்திலிருந்து கொடுத்தா சும்மா இருப்பாரா? ஒருட்ட கிரிய வரல அப்படின்னா நீ என்ன செய்யல? தேவனுடைய பிள்ளையா இல்லை. ஆமென். எனக்கு தெரிஞ்சு இஸ்ரவேல் ஜனங்கள் சாவுக்கு நேராக கடந்து போனார்கள். ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு மரித்து போன ஒரு அவஸ்தை. கீழ்ப்படியலைன்னா இதாங்க. தேவன் சொன்னாரா இல்லையா, உங்களை நான் என்ன செய்யறேன், கானானுக்கு கொண்டு போறேன்னு சொன்னார்ல, கொடுத்தாரா? ஏன் கொடுக்கல? கீழ்ப்படியல, கொடுக்கல. யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், நான் கீழ்ப்படிச்சேன், எனக்கு ஏன் தரலன்னு கேட்கலாம்ல. அதுக்கு கீழ்ப்படியணும்னா முதல்ல வேற ஆவியை பெறணும். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் கீழ்ப்படிச்சான். 2 பேரும் வேற ஆவியுடையவன். காலேப் யோசுவா
இஸ்ரவேலர்களில் இருந்த ஆவி பெறாமல் அவர்கள் வேறு ஆவி பெற்றபடியினால் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், சத்துருவை ஜெயித்தார்கள். உன்னால முடியுமா சத்துருவை ஜெயிக்க? உனக்கு வீட்டில் வந்திருக்கிற பிசாசையே ஜெயிக்க முடியல, உன் சரீரத்தில் இருக்கிற பிசாசை ஜெயிக்க முடியல, உன் கர்ப்பத்தின் கரியடத்தில் போராடுற பிசாசை ஜெயிக்க முடியல, உன் சரீரமாகிய உன் மனைவி உன் புருஷனிடத்தில் கிரியை செய்கிற பிசாசை ஜெயிக்க முடியல. நீ எல்லாம் போய் தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டால் தருவாரா? எனக்கு இது ஒரு பெரிய கேள்வி. சத்ருவை ஜெயிக்காம, யுத்த புருஷர்கள் சத்ருவை ஜெயிக்காமல் எப்படி ஜெயத்தை சுதந்திரமாக்கிக் கொள்வீர்கள்? கஷ்டம். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாமையினால் மரணம் கடந்து வரும், வேதனை கடந்து வரும், ஆசீர்வாதம் நம்மை விட்டு போய்விடும். இரண்டாவது காரியம், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய யாவாவுடைய எல்லா கற்பனைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கும் அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்பட்டும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுறேங்க இந்த வசனத்தை. அந்த வசனத்திலிருந்து சுமார் 64வது வசனம்னு நினைக்கிறேன், கடைசியில் 60 வசனத்துக்கு மேலே இருக்குது. சரியா? அத்தனை சாபங்களும் உனக்கு வரும். முக்கியமா 16லேருந்து 20 வரைக்கும் வாசிச்சிருங்களேன். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வாழ்ற பட்டணத்துல சாபம் உனக்கு வரும் கீழ்ப்படியலனா. வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மா பிசிக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு இருக்குன்னு நினைக்காத மக்களே, நமக்கு தெரியுதுல்ல இன்னைக்கு இருக்குல்ல, என்னட்ட நிறைய இருக்குது. இன்னைக்கு இருக்குன்னு நினைச்சிடாத, நாளைக்கு அவ்வளோதான், தொலைஞ்சிச்சு. ஏன்னா சாபம், தேவனுடைய சாபம் உன்னிடத்தில் வந்தது என்று சொன்னால் உன்னை நாசம் பண்ணிடும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் யாவா உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இதுவரைக்கும் இந்த சபையில சாபத்தை பற்றி சொல்லல. இத்தனை வருஷ காலத்தில் இந்த சாபத்தை இன்னைக்கு தான் சபை நடுவில் வச்சிருக்கிறேன். அது மொத்த சாபத்தை வைக்கல, ஏன்னா அந்த அதிகாரம் முழுவதும் சாபமே. எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? நீ ஒரு வழியாய் போவாய், 7 வழியாய் சாபம் உனக்கு வரும். நீ இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு வழியாய் சத்துரு வருவான், நீ 7 வழியா போய் அவனை ஜெயிச்சிரு. அப்படிதான் கேள்விப்பட்ட. இங்க வேற இருக்குது ஆப்பு. தேவன் யாருன்னு உனக்கு தெரியல. நீ விளையாட்டு பொம்மையா நினைச்சேன்னா அவர் விளையாடிட்டே இருப்பாரு. அவரை தேவனா பாவிச்சேன்னா அவர் தேவனாகிரியை செய்வார். புரியுதா? எங்க வேணாலும் விளையாடு, அப்பன்ற விளையாடு, அம்மேட்ட விளையாடு. தேவ சமூகத்தில் தேவன்கிட்டயோ தேவ சபையிலையோ தேவதாசன்கிட்டயோ தேவ பிள்ளைகள்கிட்டயோ விளையாடிடாத. விளையாடினா விபரீதமாயிருவ. உனக்கு அது விளையாட்ட தெரியுது. நான் என்ன செஞ்சேன்? அடுத்த கேள்வி வரும். தப்பு பண்ண அத்தனை பேர் கேட்கிற கேள்வி, நான் அப்படி தப்புன்னு பண்ணலையே, இது தப்பா? தப்பு சரி, நீ இல்லை நினைக்கிறது. அவர் நியாயப்பிரமாணம் உன்னை மோதி அடித்து கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ சொல்வதின் சரியே, தப்பு செய்யவில்லை. நியாயப்பிரமாணம் உன்னிடத்தில் கடந்து வந்திருக்கிறபடியினால் தப்பு சரி என்று நீ சொல்ல முடியாது, அதை தேவன் சொல்லணும். அப்ப தேவ சமூகத்தில் நீ எப்படி இருக்கணும்? ஆமென். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 81வது சங்கீதம் 11-12 வாசிக்கிற போது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். அப்ப இருதய கடினம் பிடிச்சிருவ. அதனால்தான் நிறைய பேருக்கு இங்க மனம் திரும்புதல் இல்லை. ஜெபம் வரலன்னா வரல, என்ன செய்ய வரல, உபாசம் இருக்க முடியல, உடம்புல வலி முடியல, பசி முடியல, என்ன பண்ண, வேதத்தை வாசிக்க முடியல, உறக்கம் வருது, என்ன செய்ய, வாசிக்கல. இது இருதய கடினம். இருதய கடினம் மீன்ஸ் சாபம். புரிஞ்சுக்கணும், நீ சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிற. படிச்சீங்கன்னா இந்த சாபத்தை படிச்சீங்கன்னா நித்திரை மயக்கத்தின் ஆவி ஒரு சாபம். சரியா? வாசிங்க ஒரு எரேமியாவுடைய புஸ்தகம் 35வது அதிகாரம்
16-17 வாசிங்க. இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும் இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும் நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும் யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் வர பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய யாவா சொல்கிறார் என்று சொல் என்றார். சரிம்மா, வாசிக்கப்பட்ட வசனத்தில் கீழ்ப்படியலைன்னா தீங்கை வர பண்ணுவேன். அவர் எப்படி உன்னிட்ட சொல்லுவார்? அவர்கிட்ட நீ பேசுவியா? அவர் உன்னிட்ட பேசுவாரா? இல்லல்ல. அப்போ ஒரு நாள் ஒரு நினைவு வரும். என்ன? ஐயோ, நான் போதகத்தை மறந்தேன், போதகரின் சொல்லை கேளாமலும் போதகத்தின்படி வாழாமலும் இருந்தபடியினால் இவ்வளவு பெரிய தீங்கு எனக்கு வந்ததே என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் உனக்கு வரும். அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. தயவு செய்து சொல்றேன், கீழ்ப்படி. அன்பா சொல்றேன், கீழ்ப்படி. அதிகாரமா சொல்றேன், கீழ்ப்படி. இல்லை, நீ இருந்த இடம் தெரியாம நாசமாயிருவ. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படி. நீ அவருக்கு கீழ்ப்படியலைன்னா முதல்ல தீங்கு உன்னை உன் வீட்டில் வந்துடும். என்ன பண்ண போற? ஏன்னா இன்னும் திருந்த மாட்டேங்கிறோம். சிலருக்கு என்ன செய்யணும்? என்ன செய்ய தப்பு பண்ண, ஆண்டவரே மன்னிச்சுக்கணும். மன்னிப்பாரா? அவர் மன்னிப்பாரா? அண்ணன், நான் உங்களை ஒரு அடி அடிச்சிட்டேன் அண்ணா போட்டுண்ணா அப்படின்னா ஓகேயா? அண்ணன் என்ன விரும்புகிறீங்களோ அதை நான் செய்யணும். இல்லை, இதுதான் உண்மை. அவர் மனதுக்கு ஒத்து நான் கடந்து போனால் மட்டும்தான் அவர் என்னை மன்னிப்பாரே தவிர வாயின் வார்த்தையினால் மன்னிக்க மாட்டார். தப்பு செஞ்சவன், தப்புக்கு அனுபவிச்சவன் அவனுடைய மனதுக்கு ஏற்றபடி இவன் கடந்து போகணும். தேவனுடைய சித்தம் என்ன அறிவு ரொம்ப முக்கியம். நாம சும்மா இருந்துட்டு ஆண்டவரே மன்னிச்சுக்கிட்டோம், ஆண்டவரே. அவரை சவுக்கால அடிச்ச பத்தியா? அடிச்ச அடியை போய் மன்னிச்சுக்கணும்னு சொன்னா மன்னிச்சுடுவார்ல. தலையில் முள்கிரீடத்தை சூட்டி சும்மா வச்சான், கை கொண்டு தான் வச்சான். வச்ச முள்பிடியில் லத்தி கம்பெடுத்து அடிச்சு உள்ள இருத்துறான் பாருங்க. 2 இன்ச் ஆணி உள்ள போச்சான். யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிச்சா மன்னிச்சு விட்டுருவார்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ரோமாபுரி ஜனங்களை அவர் மன்னிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், மனித உபதேசத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஏன்? வேதத்தின்படி அவர்கள் வாழ மாட்டாங்க. விக்கிரக வழிபாடு செய்கிறாங்களா இல்லையா? தேவனை மறந்து விக்கிரக வழிபாடு செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மீறி மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அவர் வாழ்கிறார்கள். அவர்களுடைய சொற்படியே இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தைக்காரர்கள் வாழ்கிறார்கள். திருத்தோத்தை அவன் தான் உருவாக்கினான், அந்த திருத்தோத்தை இவன் பிடிச்சிக்கிட்டான். விக்கிரக வழிபாடு அவன் தான் உருவாக்கினான், இவன் அதில் ஒரு சிலுவையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். புரியலையா? ஆமீன். சிலுவைன்னு சொன்னோன்னே எங்கேயோ கேட்குறாங்க, எங்கே பெந்தகோஸ்தக்காரன் சிலுவியா? ஆமாம். எங்கே இருக்குன்னு தெரியுமா? கழுத்தில் தொங்க போட்டுட்ருப்பாங்க, இல்லைன்னா முன்னாடி கொண்டு வந்து ஒரு சிலுவை வைப்பாங்க. ஆமீன். இப்போ சிலுவை பைத்தியம். இங்கே வேதம் என்ன சொல்ல தெரியுமா? சிலுவை பைத்தியம் இல்லை, சிலுவை பற்றிய உபதேசம். இவன் உபதேசத்தை விட்டுட்டான், சிலுவையை பிடிச்சிக்கிட்டான். போல தெரியுமா சிலுவை யாருக்குன்னு சொல்லி? ஆமீன். சிலுவையை சுமக்கிற நீ எந்த சிலுவையை சுமக்க சொன்னார் என்றால், உன் பாடுகள் ஆகிய சிலுவையை, தேவன் நிமித்தம் உன் பாடுகள் ஆகிய சிலுவையை சுமக்க சொன்னார். ஆனால் நீ எதை சுமக்கிற? தங்கத்தில் 1 கிராமுக்கு இல்லை 5 கிராமுக்கு இல்லை 8 கிராமுக்கு ஒரு சிலுவையை சுமக்கிற. வலிக்குமா? வலிக்காதே. ஒன்று செய்ய. அவர் சுமந்த மாதிரி ஒரு 100 கிலோ வெயிட்டில் ஒரு சிலுவையை சுமந்துருந்தாட எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அது முடியாது. இது ஈஸி கான்செப்ட். நானும் சிலுவை சுமக்கிறேன், என் தேவனை ஏமாத்துற. புரிஞ்சுக்கோ. இதனால சாபங்கள் நமக்கு கடந்து வருகிறது. அதனால தான் சொல்றாரு கீழ்ப்படி. உன் சுய புத்தியில ஒரு நாள் நிக்காத, நின்ன சாபம் வரும், அற்புதம் நடக்காது. அற்புதத்தை பார்த்தியா இல்லையா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அற்புதத்தை பார்த்துட்டீங்க. பார்த்த நீங்க ஏன் அவருக்கு உண்மை இல்லாம இருக்கிறீங்க? ஓ சுய புத்தியில வாழ்ற, ஏன் பிசாசுக்கு கட்டுப்படுற,
பிசாசனுடைய கிரியைகளின்படி வாழ்ற காரணம் கீழ்ப்படிதல் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் இல்லை. ஆனா நம்புற 100% சொல்லுவேன், உன்கிட்ட நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா உலகம் ஃபுல்லாக இயேசு இயேசு ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லும்ப நீ மட்டும் யாசுவான்னு சொல்ல வந்திருக்கிற பார்த்தியா, இது நம்பிக்கையின் அடிப்படையில் நம்புற. இது பொய் இல்லை, இது உண்மைதான், யாசுவா தான் கடவுள் அப்படின்னு நம்புற. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. இப்ப நீ மறுபடி உன்னுடைய வாழ்க்கையில் முதல் அற்புதத்தை தாண்டி இரண்டாவது ஒரு முறை அற்புதம் உனக்கு கடந்து வர வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய விஷயம் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உனக்கு இருந்து வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. லூக்காவினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 13 வாசிங்க. அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இப்ப யாசுவா உயிர்த்த அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க? எம்மாவுக்கு கடந்து போறார்கள். எம்மாவுக்கு கடந்து போகிற போது சீசர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா மேசியாவை குறித்து பேசுகிறார்கள். அவர் இஸ்ரவேலை விடுவிப்பார், இஸ்ரவேல் ஜனத்திற்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்தோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அவரை கொலை செய்து விட்டார்களே என்று சொல்லி மாறி மாறி பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போற நேரம் வழிபோக்கனாய் உள்ள நுழைஞ்சிருவார். நீங்க அதை 15லேருந்து 29 வரைக்கும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீட்டில் போய் வாசிங்க. இப்போ என்ன அப்படின்னா போற நேரம் பேசிட்டு போறாங்க. இவர் போய் கேட்பார், அப்படி யாரு? நீ இந்த ஊருக்காரன் இல்லையா? இந்த ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, மேசியா வந்தார், அவர் இஸ்ரவேல் ஜனத்தை முழுவதும் ரட்சிப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் வேதபாரகர் பரிசேயர் அவரை என்ன செஞ்சாங்க? சித்திரவதை பண்ணி சிலுவையில் அடித்து அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இவர் வழிபோக்கனா போயிட்டு இருக்காரு. சாயங்காலம் ஆயிடுச்சு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா வழிபோக்கனை அப்போஸ்தலர்கள் ஒரு காரியம் செய்தார்கள். எனக்கு அதான் வேணும். வருந்தி விரும்பி கூப்பிட்டு எங்களோடு தங்கும் என்று சொன்னார்கள். இதைத்தான் செய்யணும், வேற ஒன்றும் இல்லை. வருந்தி கூப்பிட்டார்கள். இப்ப போக்கு வழியாக போயிட்டு இருந்த வழிபோக்கன் அவர்களோடு தங்க ஆரம்பித்தார். உன்னோடு நீ ஆராதிக்கிற தேவன் தங்கி இருக்கிறாரா, இல்லை இப்பிரபஞ்சத்தின் அதிபதி தங்கி இருக்கிறார்? அப்புறம் எப்படி யார் அற்புதம் செய்வா? அதிபதி தான் ஒன்று நடத்துவான். நீங்க இன்னைக்கு சொல்லலாம், இல்ல இல்ல யாசுவா எங்களோடு கூட இருக்கிறார், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக. எல்லா கட்டுக்கதை எனக்கு தெரியும், எல்லா கட்டுக்கதையும் எனக்கு தெரியும். நீ சொல்றதெல்லாம் கட்டுக்கதை. தேவன் உன்னோடு கூட இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் கடந்து வரும். நீ அடிமைப்பட்டு இருக்க மாட்டாய். நான் முழுக்க முழுக்க உண்மையை பேசுறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்தில் இருந்தால் நீ பிசாசுக்கோ பாவத்துக்கோ பாரம்பரியத்துக்கோ உன்னுடைய மாம்சத்துக்கோ நீ அடிமைப்பட மாட்டாய். இங்கதான் சிக்கல். இப்ப நம்மள பாவம், பாரம்பரியம், சாபம், மாம்ச இச்சை நம்மை அடிமைப்படுத்துகிறது. நாம் அதற்குடைய அடிமையாக கடந்து போகிறோம் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற உண்மையான யாவாகிய யாசுவா மேசியா நம்மிடத்தில் இல்லை. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நம்மிடத்தில் இருக்கிறபடினால் நம்மை அந்த இச்சையினுடைய ஊடாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறான். இப்ப சொல்லுங்க, தேவன் என்கிட்ட இருக்காருன்ட்டு. தேவன் உன்னிடத்தில் சும்மா வர மாட்டார். நீ அவருடைய பிள்ளையாக மாறினால், உன்னை நீ யுத்த புருஷனாக தரித்து கொண்டு இப்பிரபஞ்சத்தின் பிசாசோடு கூட நீ யுத்தம் பண்ணினால் தேவன் உன்னிடத்தில் வருவார். தேவன் உன்னிடத்தில் என்ன விரும்புகிறாரோ அதனுடைய ஊடாய் கடந்து போகணும். இப்போ இந்த சீசர்கள் வருந்தி கூப்பிட்டாங்க, அவர் வந்தார். வந்தவர் சும்மா இருக்கலங்க, சாப்பிட்றதுக்கு அப்பத்தை எடுத்தார். அவர் எடுக்கிற நேரம் ஜெபம் பண்ணார். 2 பேரும் கண்ணு திறந்துச்சு. யார் என்ற இதுவரைக்கும் வழிபோக்கன், இப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா ஆள் இல்லை. போ, கண்ணை திறந்தாரு, போயிட்டாரு. அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். வருந்தி கூப்பிடு, வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஆனா போயிடுவாரு. நீ வருந்தி கூப்பிட மாட்டேங்கிற. ராஜாக்களுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ல இருந்து வாசிங்களேன்.
2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1 தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுந்து கையில் கோடாரி தண்ணில் விழுந்தது. இப்போ வருந்தி கூப்பிட்டபடினால் ஊழியக்காரன் கூட போறான். இப்போ அங்க விறகு வெட்டிட்டு இருக்காங்க, மரம் வெட்டிட்டு இருக்காங்க. வெட்டிட்டு இருக்க இடத்துல கோடாரி என்னாச்சு, தண்ணியில விழுந்துருச்சு. அவன் சொல்லுவான், ஐயோ இந்த கோடாரியை நான் இரவு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கொடுக்கல, நான் என்ன பண்றது அப்படின்னு. தேவ மனுஷன் வந்து கேட்பான், கோடாலி எங்கே விழுந்துச்சுன்ட்டு. இதில் தான் விழுந்துச்சு. ஒரு மரத்துண்டை வெட்டி தண்ணியில் தூக்கி போடுவான். இரும்பு தண்ணியில் மிதக்கிற வல்லமை, தேவ வல்லமை வெளிப்பட்டது. உனக்கு வல்லமை வரணும்னா தேவ மனுஷன் உன் கூட இருக்கணும், சும்மா இல்லை. அற்புதம் நடக்கணும்னா தேவ மனுஷனுடைய கரத்தில் இருக்கணும். நீ உன் இஷ்டத்துக்கு இருந்தேன்னா தேவன் வல்லமை உன் இடத்துல வெளிப்படாது. இங்க இரும்பு தண்ணியில் மிதக்குமா? மிதக்காது. மிதக்க வைத்தவர் என் தேவன். எவ்வளவு பெரிய வல்லமை! நடக்காதுங்க, விஞ்ஞானத்துக்கு ஒத்து வராதுங்க, ஆனா ஒத்து வர பண்ணினவர் என் தேவன். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதைத்தான் நீங்க புரியணும். கோடாரிய தண்ணிக்கு மேல மிதக்க வச்சுட்டார்ல. ஏங்க, இரும்பு தண்ணிக்கு உள்ளால கிடக்குது. மரத்துண்டை வெட்டி போட்டா எங்கெங்க கிடக்கும்? வேகத்தில் போட்டால் உள்ள போயிட்டு மேலே வெளியில் வரும். ஆமென். இது என்ன செய்யுது அப்படின்னா, கோடாரியை தூக்கிட்டு வருது. இரும்பு கோடாரி. எனக்கு தெரிஞ்ச இரும்பு கோடாரி குறைஞ்சது ஒரு 10 கிலோக்கு மேலே இருக்கும் இல்லை ஐயா? ஆமென். அந்த கோடாரியை தூக்கிட்டு வருது. என் தேவனுடைய வல்லமையை பார்த்தியா, அற்புதத்தை பார்த்தியா? ஏன் உனக்கு நடக்கல? உன் மனசு சரியில்லை, உன் எண்ணங்கள் சரியில்லை. நீ சரியானா பிசாசு கூட உன்னை தொட முடியாது, தொடுறதுக்கு யோசிப்பான். ஏன் இந்த நிலைமைன்னு கேட்குறேன். பிரிசியாசுவா முக்கியமா ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 1 நீங்க வாசித்தீங்கன்னா, தேவனும் 2 தூதர்களுமாக வருவார்கள். ஆபிரகாம் மரத்தடியில் பார்த்த உடனே ஆபிரகாம் வருந்தி கூப்பிடுவான், ஐயா கொஞ்சம் இளைப்பாரிட்டு போங்க ஐயா, இருங்க வாங்க. ஆமென். இவன் வருந்தி கூப்பிட்டபடினால் அவங்க என்ன செய்வாங்க? ஓகே சரின்னு சொல்லுவாங்க. இப்ப அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக ஆபிரகாம் ஏற்பாடு பண்ணுகிறான். இப்ப கேட்பாப்புல, உன் பொண்டாட்டி எங்கன்ட்டு. அது உள்ளதான் இருக்காப்புல. வருகிற உற்பத்தி காலத்தில் உன் மனைவி கையில் ஒரு குழந்தையோடு கூட இருப்பாள். இப்ப பொண்டாட்டி சிரிப்பு வந்துருச்சு. ரகசியமா உள்ள சிரிக்கிறா. ரகசியமா வெளியில நிக்கிறவர் சொல்றாரு, உன் மனைவி நகைக்கிறா. ஆனா அந்த அம்மா நினைச்சு சிரிச்சது சரிதான். கற்பப்பையே செத்து போச்சு. இவர் வயசான கிழவன் ஆயிட்டாரு. எனக்கு எப்படிங்க அடுத்த உற்பத்தி காலத்தில் 1 வருஷத்துல குழந்தை இருக்கும் கையில. அந்த அம்மா நினைச்சாங்க. சொல்லிட்டார்ல. கொடுத்தாரான்னு கேட்டா கொடுத்துட்டார். வருந்தி கூப்பிட்டபடியினால். இதே மாதிரி 19வது அதிகாரத்தில் வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் இருந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். என்ன அப்படின்னா, இப்போ ஆபிரகாமுடைய வீட்டில் 3 பேரா போனவங்க லோத்துடைய வீட்டில் 2 பேரா போறாங்க. சரி, போன சம்பவங்கள்லாம் இருக்கட்டும், நமக்கு அங்கே வேண்டாம். இப்போ போன உடனே லோத்து சொல்கிறான், வாங்க ராத்திரி தங்குங்க. இல்லை இல்லை, இங்கே தங்க மாட்டோம், நாங்கள் வெளியிலே பார்த்துக்கிறோம் அப்படி வருந்தி கேட்டபடினால் தங்கிட்டாங்க. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ 2 பேரும் அவங்க வீட்டில் தங்குறாங்க. தேசத்தினுடைய வாலிபர் முதல் கிழவர்மார் வரைக்கும் வந்து
உன் வீட்டில் வந்தவர்களை வெளியில் விடு, நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று சொன்னார்கள். லோத்துக்கு இந்த வார்த்தையினுடைய ஆழம் புரிஞ்சபடினா லோத்து வந்து சொல்லுவான், ஐயா என் வீட்டில் விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அந்த விருந்தாளிகளை உங்கள் முன்னாடி தர முடியாது. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகள், கல்யாணம் ஆகலை. 2 பிள்ளைகளை உங்கள்கிட்ட தரேன், அவங்கள என்ன வேணாலும் செஞ்சிருங்க, ஆனால் வந்த விருந்தாளிகளை எதுவும் செய்யாதீங்க. லோத்து எந்த மாதிரி மனுஷன்னு புரிஞ்சுடுங்க, நல்ல மனுஷன். இப்போ வழிபோக்கனா வந்த உனக்கு, பரதேசியா வந்த உனக்கு எங்களுக்கு ஐடியா சொல்ற வேலையான்னு சொல்லி அவனை அடிக்கவும் பிடிக்கவும் தொடங்கினார்கள். இப்ப தூதர்கள் கதவை திறந்து லோத்தை உள்ளே இழுத்து கதவை மூடினார்கள். மூடின பின்பு வந்த வாலிபர்கள் அத்தனை பேருக்கும், கிழவன்மார் அத்தனை பேருக்கும், உள்ளிருந்த தேவ மனுஷனை அறிய வேண்டும் என்று வந்த அத்தனை பேருடைய கண்களும் குருட்டாட்டம் பிடித்தது. ஆனால் தேவ மனுஷர்களை அரவணைத்த, பாதுகாத்த இவனுக்கோ எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அந்த தேசம் அழிந்தது. அழிந்த பின்பும் லோத்தும் லோத்தினுடைய பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டார்கள். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? தேவன் உன்கிட்ட இருக்காரா? சும்மா சொல்லிட்டு இருக்கலாம், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், அவர் என்கிட்ட இருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை, நான் இத்தனை வருஷ விசுவாசி சொல்லலாம். அது உனக்கு நன்மையாக இருக்கும். தேவனுடைய வல்லமை உன்னிடத்தில் கடந்து வருகிறதா? சும்மா நான் தான் நினைக்காத, அது ஓந்தான் ஆயிரும். நான் சொல்றதான் உண்மை. எந்த சூழ்நிலையும் எனக்கு தெரியும், என்னால் ஆகும், நான் பார்த்துக்கிடுவேன் சொல்லாத, சொன்ன நாசமாயிருவ. அவர் உன்னிடத்தில் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அவரை நீ வருந்தி கூப்பிடணும். அடுத்த அற்புதத்துக்கு இதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், கடன் தொல்லை, பிசாசனுடைய சகல கிரியைகளும் அழிக்கப்பட வேண்டுமானால் அது அற்புதத்தின் ஊடாகத்தான் நடக்கும். அப்ப அற்புதம் நடக்கணும்னா முதல்ல அவரை வருந்தி கூப்பிடணும். 2வது ஒரு காரியம், மத்தேயுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 20 வாசிங்க, 25 வரை. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. ஆமென். சிறை தண்டனை வராம, பிசாசுக்கு அடிமையாகாம, உபத்திரவத்திற்குள் போகாம, சாபத்துக்கு அடிமையாகி விடாதபடி இருக்க நீ மனம் பொருந்தணும். இது கொஞ்சம் கஷ்டமாகும். மன்னிப்பு கேட்கவே மாட்டோம். பலி செலுத்துறதுக்கு முன்னாடி பலி போகிறதுல என்ன செய்ய, வெளியில் வச்சுட்டு போய் முதல்ல ஒப்புரவாயிட்டு வாழ்றாரு. யாராவது செய்கிறோம்? ஓ, அவளும் செஞ்சா நானும் செஞ்சேன், அவனும் செஞ்சா நானும் செஞ்சேன், அவன் பேசுனா நான் பேசுனேன், அவன் திட்டுனா நான் திட்டுனேன். இதில் என்ன இருக்குதுங்க? அவன் செஞ்சானா இவன் செஞ்சானன்ற கதை இல்லை. நீ என்ன செஞ்ச? ஒவ்வொருத்தரும் இதான் கான்செப்ட். எனக்கு இதான் கான்செப்ட், உனக்கு இதான் கான்செப்ட். என்ன செஞ்ச? செஞ்சது நிமித்தமாய் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நான் அதனால தான் சொல்லுவேன், உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காம இருக்கணும்னா உப்புக்கு போகிற வேற எதையாவது தூக்கி வாயில போடணும். ஒன்றும் இல்லைன்னா ஒரு இனிப்பாவது தூக்கி உள்ள போடணும். உள்ள போட்டா உப்பு தின்னவருக்கு தண்ணி குடிக்கண்டாம். ஆமீன். இப்ப இனிப்புனா என்ன? சர்வவல்லமையுள்ள தேவனுடைய சித்தம் செய்யணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உப்பு தின்னலாம், பிசாசுனுடைய காரியத்தை செஞ்சலாம், பாவம் செஞ்சலாம். இப்ப தேவ சமூகத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடிஞ்சிச்சு. செய்யவே மாட்டேன்.
அப்புறம் எப்படி உனக்கு விடுதலை? அப்புறம் எப்படி உனக்கு அற்புதம்? யோசிங்க. அல்லேலூயா. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற போது, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாக்கோபு உங்களுக்கு நல்லா தெரியும், ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு ஓடி போனவன். நீண்ட காலங்களுக்கு பின்பாக சுமார் 15-14 வருஷத்துக்கு பிறகு ஐயா திரும்பி வராரு. வாரவருக்கு ஒரு பயம், நான் ஏசாவை தாண்டி தான் போகணும், ஏசா என்ன கொன்னுடுவான்ல. ஏன்னா அன்னைக்கு அவன் அப்படி தான் சொன்னான், உன்னை என்னைக்கு பார்க்குறேன்னு அன்னைக்கு கொல்லுவேன்டா. இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு? ஏசாவை தாண்டி போகணும், ஏசா வழியில் இருப்பான். இவன் ஒரு நல்ல காரியம் செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? பரிசு பொருட்கள் எல்லாம் அனுப்புகிறான். இவன் போகலை, முன்னாடியே அவன் கண்ணில் தயவு கிடைக்கிறதுக்கு எல்லாத்தையும் அனுப்புகிறான். அவன் எதையுமே வாங்கலை. என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு கூட்டத்தோட எடுத்து வரான். யாக்கோபு பார்த்தான், எப்போ ஏசா வாரான், என்ன செய்வானோ தெரியாதேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி மக்களை எல்லாம் தூரப்படுத்துவான், வேலைக்காரியெல்லாம் தூரப்படுத்துவான், தனியாக நிற்பான். வந்து ஏதாவது வாசிங்க 33வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடிருந்த இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். இங்க இப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்க? வராங்க. ஆனா அவன் கேட்பான், சரி இதெல்லாம் உன் பிள்ளைகளும் உன் பொண்டாட்டி எல்லாம் இருக்கட்டுமா, ஏதோ கொடுத்து அனுப்புறேன் எதுக்கு? அங்க ஒரு காரியத்தை சொல்லுவான் யாக்கோபு, ஆண்டவரே அது என்னுடைய காணிக்கை, எனக்கு காணிக்க வேண்டாம். ஏன்னா இவனுக்கு பயம். யோசித்துக்கிறேங்க. இறுதியில் ஏசா அதை பெற்றுக்கொள்றான். சமாதானத்தோடு அண்ணன் தம்பியாக இப்போ புறப்பட்டு போகிறார்கள். அப்ப தேவ சமூகத்தில் நீ என்ன செய்யணுன்ற அறிவு உனக்கு வேணும். இங்கதான் சிக்கல். ஒரு பாவத்தை செஞ்சு தேவ சமூகத்தை இழந்துட்ட அப்படின்னா தேவனுக்கு நீ என்ன செய்யணும் அறிவு வேணும். அண்ணா உனக்கு நான் பரிசு பொருள் கொடுத்தேன்னு சொல்லல, ஆண்டவரே உனக்கு காணிக்கப்பா. புரியுதா? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? தேவ சமூகத்தில் இந்த காரியத்தினுடைய ஊடாய் கடந்து போகணும். மனுஷ சமூகத்தில் என்ன செய்யணும்? அறிவில்லைன்னா பாவத்தினுடைய ஊடாகத்தான் கடந்து போவோம். எந்த விதத்திலும் நமக்கு வந்த அநியாயம் நம்மை விட்டு கடந்து போகாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இப்போ எசேக்கியேலுடைய புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா எசேக்கியேல் எங்கேயோ கூட்டிட்டு போவார் தெரியுமா உங்களுக்கு? யாவுடைய கை என்மேல் அமர்ந்து யாவா என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் என்னை சுற்றி நடக்க வைத்தார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டாவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். பாக்குறீங்க நீங்க, இது நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு அற்புதம். அதனால இந்த அற்புதத்தை சரியா கேளுங்க. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், யாவாவாகிய ஆண்டவரே, தேவரீர் அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, யாவாவுடைய வார்த்தையை கேளுங்கள். யாவாவாகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உனக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோன்னால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று. இந்த ஆவி எப்படி வரும்ன்றதா எனக்கு வித்தியாசமான ஒரு கிரியைன்னு நினைக்கிறேன். அற்புதத்தை செய்கிற தேவன் எப்படி செய்வார் என்று வாசிக்கமா. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து
உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலின் மேல் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லென்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேல்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இப்ப எலும்பு நரம்பு சதை எல்லாம் வந்துருச்சு, ஆனா ஆவி இல்ல. அப்பொழுது அவர் என்னை நோக்கி என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி யாவாவாகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து. யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி, ஆவி எங்க இருக்குது அப்படின்னா 4 திசையில் இருக்கிற காற்றுக்குள்ள இருக்கு. ஆமென். நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட வருஷக்கணக்கில். உள்ள ஏத்துற வெளியே விடுறேன், உள்ள ஏத்துற வெளியே விடுறேன். உள்ள போற நேரம் ஜீவன், வெளியே போற நேரம் மரணம். இப்ப வெளியே போறது உள்ள வரலன்னா நீ செத்துருவ. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நான் 100 வருஷம் வாழ போறேன், 90 வருஷம் வாழ போறேன் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் கூட நீ உன்னால உயிரோட இருக்க முடியுமான்னு நீ யோசிக்கணும். விட்ட காற்று உள்ள வரல அப்படின்னா நீ செத்துட்ட. ஆமென். வாசிக்கமா. ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து குலை உண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இதுதாங்க அற்புதம். இந்த அற்புதம் ஏன் உனக்கு நடக்கல? நீ இன்னும் குணப்படல. எனக்கு இந்த அற்புதம் வேணும், இந்த அதிசயம் வேணும். புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார், இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார், இயேசு சப்பானியை குணமாக்கினார், இயேசு முடவனை நடக்கச் செய்தார், இயேசு குருடனை யாஷுவா உனக்கு என்ன செய்கிறார்? எனக்கு இது வேணும். ஒன்னிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? செய்யல அப்படின்னா நீ வேஸ்ட். நான் சொல்றது புரியுதா? வித்தியாசம் அடையாளம் இல்லை அப்படின்னா நாம ஒன்றும் இல்லைங்க, வேஸ்ட். யூஸ் இல்லாத ஒரு பொருள், கிரியே இல்லாத பொருளாக இருக்கிறோம்னா எதுக்கு அவருக்கு? நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம், நான் கடவுளுக்கு பிள்ளை, நான் கடவுளுக்கு பிள்ளை, கடவுளுக்கு. அவர் சொல்றாரா உன்னை? அவர் உன் கிரியை வச்சு தான் அவர் சொல்லுவார். நீ கடவுள்னு யாரை சொல்லிட்டு இருக்கிற? எனக்கு அது தெரியணும். உன்னுடைய கடவுள் யார்? இறைவன் யார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிசாசு ஒரு இறைவன், ஒரு தேவன். மோசே ஒரு இறைவன். ஆமென். தேவன் யாஷுவா ஒரு இறைவன். நீ எந்த தேவனை வச்சிருக்கிற? மனிதர்களாகிய தேவனை வைத்திருக்கிறாயா? பிசாசாகிய தேவனை வைத்திருக்கிறாயா? இல்லது யாஷுவாகிய தேவனை வைத்திருக்கிறாயா? நான் கேட்ட 3 தேவர்கள் பைபிள்ல இருக்கு. 3 கடவுள் தான். பிசாசும் கடவுள், மோசே கடவுள், யாஷுவா கடவுள். உன்னுடைய கடவுள் யார்? சொல்லு. பிசாசை கடவுளா வச்சுக்கிட்டு யாஷுவா தான் கடவுள், யாஷுவா தான் கடவுள்னு சொன்னா, இல்ல மனுஷனை கடவுளா வச்சுக்கிட்டு யாஷுவா தான் கடவுள், யாஷுவா தான் கடவுள்னு சொன்னா கிரியை நடக்காது. அப்ப நீ மாறணும், உன் கடவுளை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு தான் கலிஞ்ச நல்லா சொன்னாரு, பலிப்பீடம் இருக்கு, கடவுள் இல்லை. பலிப்பீடம் இருக்கு, கடவுள் இல்லை. இப்ப பவுல் போய் பிரசங்கம் பண்றான், அறியப்படாத தேவனை நீ ஆராதி. இதுவரைக்கும் அறிஞ்சிருக்கிற தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தா ஒன்றும் கிடைக்கல. இப்ப அறியப்படாத தேவனை ஆராதிச்சு பாரு, உனக்கு என்ன நடக்கும். ஏன்னா உனக்கு யாஷுவா யாருன்னு தெரியல, பேர் மட்டும் வச்சிருக்கிற. அவருடைய குணம் என்ன, அவருடைய அற்புதம் என்ன, அவருடைய அதிசயம் என்ன, அவருடைய கிரியை என்ன உனக்கு தெரியல. அவரை முதல்ல உணர்ந்து, இவரால் எனக்கு என்ன நடக்கும், நான் இவருக்கு என்ன செய்தால் இவர் எனக்கு என்ன செய்வார், இந்த கான்செப்டுக்குள்ள போகணும். நீ உடனே அப்ப நான் கொடுத்தாதான் அவருக்கு எஸ் கொடு, அப்போது உனக்கு கொடுக்கப்படும். கான்செப்டே இதுதான். நீ எந்த அளவில் நடப்பாயோ
அதே அளவினால் உனக்கு அளக்கப்படும். பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உன்னை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பொருளை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, விசுவாசத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அன்பை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தேவன் சொன்னார்ல, வெந்தயத்திலும் ஒத்தலாவிலும் ஜீரகத்திலும் கொடுக்கிற நீங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் ஏன் இல்லை சொன்னார்ல. அப்ப அதை எதிர்பார்க்கிறார் அல்லவா? ஒன்று இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு தருவார்? தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் கிரியை வேற மாறணும். கிரியை மாறும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நல்லா புரிஞ்சு பேசுங்க. உங்களை அவருடைய பிள்ளை ஆக்க விரும்புகிறார். அவருடைய கிரியை ஒன்றில் வெளிப்பட விரும்புகிறார். நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற? பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனை நம்பி வந்திருக்கிற நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? தேவ சித்தம் செய்றீங்களா? முதல்ல அது வேணும். கீழ்ப்படுறீங்களா? உன் திட்டத்தை கொண்டு போய் அவர்கிட்ட புகுத்தாத. அவர் உனக்கு அடிமை இல்லை. முதல்ல அவர் யாருன்னாவது தெரியுமா? அவரை பார்த்துருக்கிறியா? அவருடைய நிறம் என்ன? அவருடைய குணம் என்ன? அவருடைய அதிகாரம் என்ன? யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ உன் திட்டத்தை கொண்டு போய் அங்கே புகுத்துற. ஆண்டவரே இப்படிதான், ஆண்டவரே இப்படித்தான், நான் இப்படி செஞ்சேன், இதான் சரி ஆண்டவரே. இல்லை, அவருடைய திட்டம் என்ன? நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீர் எனக்கு கற்றுக்கொடும், உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன். ஒத்துக்க முடியுமா? சொல்ல முடியுமா? இல்லையே. அப்புறம் எப்படி? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்கள் ஒன்றினாலும் உன் கழுத்திலுள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இங்கதான் சிக்கல் என்ன? யாஷுவாவுடைய இருதயத்தை எத்தனை பேர் கவர்ந்து இழுத்திருக்கீங்க? சொல்லு. இல்ல, யாஷுவா எத்தனை பேருடைய இருதயத்தை அவர் கவர்ந்து கொண்டார்? இப்ப இருதயம் தான் அவர்கிட்ட போகணும். இந்த மண்ணான சரீரத்தில் நீ வேஷம் காட்டாத, வேண்டாம். உன் இருதயம் எப்படி தேவ சமூகத்தில் கொடுக்கிறேன்னா அவர் சொல்றபடி தான் நீ வாழுவ. எனக்கு தெரிஞ்சு திருமண பந்தத்தின் மூலமாக என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்கே எதிர்மறையாக நடக்கும். நான் அங்கே வரல. சட்டம் என்ன அப்படின்னா, புருஷனை ஸ்திரீ மதிக்கணும். புருஷனுடைய வார்த்தைக்கு ஸ்திரீயானவள் கீழ்ப்படியணும். இது இந்த பைபிள் சட்டம். எனக்கு உலக சட்டம் தெரியாது. பைபிள் சட்டம் இதுதான். இங்கே வேணும்னா ஆணும் பெண்ணும் சமம் என்று நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, புருஷனுக்கு கட்டுப்பட்டவள் தான் பொண்டாட்டி, புருஷனுக்கு கீழ்ப்படிவள் தான் பொண்டாட்டி. கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா அவள் அவனுக்கு மனைவி இல்லை. இந்த கீழ்ப்படிதல் எங்க உருமாற்றம் அடையுதோ அங்கதான் அந்த மனைவியை அவன் விட்டுட்டு போலாம். அதுக்கு அதிகாரம் இருக்குது. கீழ்ப்படிதல் உருமாற்றம் அடைந்து கீழ்ப்படியாமை ஆகும் போது, ஆமென், நம்பிக்கையற்றதாய் மாறும் போது, சுதந்திரபாகம் இல்லாமல் ஆகும் போகுது, அங்கே விவாகரத்து உருவாகிறது. நீங்க சட்டத்துக்கு முன்னாடி சொல்லு, அரசாங்கத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க, புருஷனை போல் எங்களுக்கு ஸ்திரீகளுக்கும் இத்தனை % அதிகாரம் தரணும், வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வேதத்தில் தேவ சமூகத்தில் கடந்து வருகிற போது, நீ கலெக்டராக இருந்தாலும் சரி, நீ முதலமைச்சராக இருந்தாலும் சரி, உன் புருஷனுக்கு நீ கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவன் விரும்புகிற காரியம். இப்ப நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தேவ சித்தத்தினுடைய ஊடாய் நாம எப்படி இருக்கிறோம்?